வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ரெட்டர் ரெசிபிஸ்ல வெங்காயமே சேர்க்காம ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ் பார்க்க போறோம். ஷாஹி பன்னீர் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல அப்படியே இருக்கும். பூண்டும் வெங்காயம் ரெண்டுமே இல்லாமையே இவ்வளோ டேஸ்டா எப்படி பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் mythilis ரெட்டர் ரெசிபிஸ் புதுசா பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அது பக்கத்துலயே இருக்கு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ எல்லா நியூ வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இப்போ முக்கியமான இன்க்ரீடியன்ஸ்லாம் மட்டும் என்னன்னு பார்த்துடலாம். இதுக்கு நான் 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இந்த சைஸில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கியூபா சாஃப்டாக இருக்கு பாருங்க. 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் உடைச்ச முந்திரி, நீங்கள் பாதாம் கூட எடுத்துக்கலாம். ஒரு பெரிய கரண்டி தயிர், ஒரு சின்ன குடமிளகாவை இப்படி நறுக்கி வச்சிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை, அப்புறம் கஸ்தூரி மேத்தி. இப்போ ஒரு பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் நம்ம பன்னீர் சேர்த்துடலாம். தக்காளி, பச்சை மிளகாய், முந்திரியை இந்த மாதிரி விழுதா அரைச்சு எடுத்துக்கோங்க. அதை அரைக்கிறதுக்குள்ள ஒரு பக்கம் இந்த மாதிரி ரோஸ்ட் ஆயிருக்கு, திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் கலர் மாறினோடனே பன்னீர் எடுத்துருங்க. அந்த எண்ணெயிலேயே 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் மஞ்சள், அப்புறம் இந்த அரைச்சு விழுத சேர்த்திருக்கேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் மிளகாய் தூள், மல்லித்தூள், சீரகத்தூள் 3 சேர்த்திருக்கேன். எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் எல்லாமே ஒரு டீஸ்பூன் சேர்த்தேன். இதுல இருந்து நல்லா எண்ணெய் பிரியும் போது ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் அந்த மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி அந்த தண்ணியை சேர்த்துட்டேன். இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது குடமிளகா, கொத்தமல்லி, கசக்கன கஸ்தூரி மேத்தி எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரே ஒரு பிரிஞ்சி இலை மட்டும் வாசனைக்காக. இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அந்த குடமிளகாவும் அந்த சூட்லயே வெந்துரும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க, சூப்பரா எல்லாமே வெந்திருக்கு தலன்னு. அந்த ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தான், அப்புறம் எண்ணெயே சேர்க்கல. இப்ப ஒரு பெரிய கரண்டி தயிரை சேர்த்திருக்கேன். புளிப்பு இல்லாத தயிரா இருக்கணும். இதுல நிறைய ஏடு இருந்தா இன்னும் கிரீம் சேர்த்த மாதிரி இருக்கும். இப்ப தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ண உடனே சூப்பரான கலர் கிடைச்சிரும், நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் பாக்குற மாதிரி. இந்த ஸ்டேஜ்ல நீங்க வேணா ஒரு 1/4 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சேர்க்கல. இப்ப பன்னீரையும் அதுல சேர்த்துடுறேன். கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். கலர் பாருங்க, அப்படியே ஹோட்டல்ல எல்லாம் நம்ம சாப்பிடுற போது இருக்கும்ல அந்த கலர் இருக்கு. வாசனையும் பிரமாதமா வந்துட்டு இருக்கு. இருக்கட்டும். 5 நிமிஷத்துல இப்ப நான் ஆஃப் பண்ணிட்டேன். சூப்பரான ஷாஹி பன்னீர் ரெடி. இதுவும் சுட சுட சப்பாத்தியோட சாப்பிட்டு பாருங்க, அருமையா இருக்கும். இதுல வெங்காயம், பூண்டுலாம் இல்லை அப்படின்றதே தெரியாது. அப்படி ஒரு டேஸ்டியான சைட் டிஷ்ஷா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வெங்காயம், பூண்டு சேர்க்காம இவ்வளோ டேஸ்டியா பண்ண இந்த ஷாஹி பன்னீர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் மறக்காம ஆன் பண்ணிக்கோங்க. அப்ப எல்லா நியூ வீடியோஸும் உங்க நோட்டிபிகேஷனுக்கு வரும். தேங்க்யூ.